கடந்த 7 ஆண்டுகளாக ஐக்யூ ஏர் என்ற அமைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய காற்றின் தரம் எப்படி இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்து ஒவ்வொரு வருடமும் ஆய்வறிக்கையை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வருடத்திற்கான ஆய்வறிக்கை கடந்த 2024ஆம் ஆண்டு உலகத்துடைய காற்றின் தரம் எப்படி இருந்திருக்கு, ஒவ்வொரு நகரம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு பிரதேசத்திலையும் காற்றின் தரம் எவ்வளவு இருக்கிறது, அது அதிகமாகி இருக்கா இல்லை மாசு குறைஞ்சிருக்கா அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்து அந்த ஆய்வறிக்கை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கை என்பது வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2024 என்ற பெயரில் சமீபத்தில் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆய்வை எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா 138 நாடுகளிலிருந்து பெறப்பட்ட தரவுகள். அதாவது இந்த 138 நாடுகளில் 40,000க்கும் மேற்பட்ட மானிட்டரிங் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய காற்றின் தரத்தை கண்காணிக்கக்கூடிய நிலையங்களிலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த காற்றின் தரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டாவில் பல்வேறு வகையான தரவுகள் இருக்கும். ஆனால் இவர்கள் இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது PM 2.5 என்று சொல்லப்படக்கூடிய 2.5 மைக்ரோகிராம் அளவுக்கும் சிறிதாக இருக்கக்கூடிய நுண்துகள் ஒரு பேராமீட்டரை எடுத்து அதன் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. காற்று மாசை ஏற்படுத்தும் மற்ற காரணிகள்லாம் இருக்கும் போது ஏன் PM 2.5 மட்டும் இவங்க ஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இருக்கிற காற்று மாசு ஏற்படுத்தும் அந்த பேராமீட்டர்ஸ்லேயே அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடை விட அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இந்த பர்டிகுலேட் மேட்டர். அதுவும் குறிப்பாக அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய PM 2.5 தான். அப்போ நம்ம தலைமுடியை விட ஒரு 30 மடங்கு சிறியதாக இருக்கக்கூடிய இந்த PM 2.5 அந்த நுண்துகள் நம்மளோட உடலுக்கு நம்ம ரெகுலராக சுவாசித்து வரும்போது நம்மளுடைய மூச்சு குழாயில், நம்மளோட நுரையீரலில் போய் அது போய் தங்கிடும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கான அந்த உடல் உபாதைகள், முக்கியமாக அவங்களுக்கு இறப்பதற்கு கூட அது காரணமாக இருக்குது. ஓவர் தி டைமில் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன், அதாவது அவங்களுடைய வாழ்நாள் குறைவதற்கான ஒரு காரணமாகவும் இந்த PM 2.5 தான் இருக்குது. அப்போ அது PM 2.5 காற்றில் எந்த அளவுக்கு இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் எந்த அளவுக்கு PM 2.5 இருக்குது அப்படின்றத அடிப்படையாக வைத்து இந்த ஆய்வறிக்கையை ஐக்யூ ஏர் அமைப்பு வெளியிட்டு இருக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலேட் மேட்டர் நுண்துகள் ஆனது PM 2.5 நுண்துகள் ஒரு வருடாந்திர சராசரி என்பது 5 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் அளவுக்கு தான் இருக்க வேண்டும். அப்போ இந்த 5 மைக்ரோகிராம் மீட்டர் கியூபை விட அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்கள் அப்படின்றது பெரும்பான்மையான நகரங்களாக இருக்கிறதாக இந்த ஐக்யூ ஏர் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ வெறும் 17% நகரங்களில் மட்டும்தான் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்துள்ள இந்த 5 மைக்ரோகிராமை விட கம்மியாக நுண்துகள் இருக்குது. அப்போ மீதி எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பான அளவை விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்றது இந்த ஆய்வில் தெரியுது. அதே மாதிரி நாடுகளை எடுத்துக்கொண்டால் ஒரு நாட்டுடைய சராசரி நுண்துகளுடைய அளவை எடுத்து பார்க்கும்போது 7 நாடுகள் தான், உலக அளவில் வெறும் 7 நாடுகளில் மட்டும்தான் இந்த உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்த அந்த அளவை எட்டியிருக்க முடியுது. மற்ற எல்லா நாடுகளுமே அதிகப்படியான இந்த நுண்துகள் பெருக்கத்தில் தான் இருக்கிறது. அதே மாதிரி அதிகமாக மாசடைந்துள்ள நுண்துகள் பெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்காசிய நாடுகளும் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் தான் முதல் 5 இடத்தை பிடித்திருக்குது. அதில் குறிப்பாக ஆப்பிரிக்க கண்டத்தை சார்ந்த சாட் என்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா நுண்துகள் அளவு அப்படின்றது 18 மடங்கு அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பங்களாதேஷ், பாகிஸ்தான் 15-14 மடங்கு இந்த நாடுகளில் நுண்துகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த காங்கோ என்ற நாட்டில் 11 மடங்கு அதிகமான நுண்துகள் பெருக்கம் அப்படின்றது இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா 5வது இடத்துல இருக்குது. 50.6 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் என்ற ஒரு நுண்துகள் பெருக்கம் இந்தியாவோட ஆவரேஜ் நுண்துகள் பெருக்கமாக இருக்குது. உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்துள்ள பாதுகாப்பான அளவை விட இந்தியாவுடைய ஆவரேஜ் அப்படின்றது 10 மடங்கு அதிகமாக இருக்குது. இது இந்தியாவுடைய ஆவரேஜ் தான். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நகரம் பல்வேறு மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸோடைய ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது அது 50.6 மைக்ரோகிராம் பதிவாகி இருக்குது. அது 10 மடங்கு அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்தியாவிலே செர்டைன் சிட்டிஸ், அதாவது இதை விட மோசமாக நுண்துகள் பெருக்கம் இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த நகரங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக அது இதை விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு டெல்லி, நொய்டா, குருகிராம் போன்ற பகுதிகள்லாம் எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக இதை விட பல மடங்கு அதிகமாக தான் நுண்துகள் பெருக்கம் அப்படின்றது இருக்கும். உலக அளவில் நுண்துகள் பெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய முதல் 7 நகரங்கள் பட்டியலை ஐக்யூ ஏர் வெளியிட்டிருக்காங்க. இந்த 7 நகரமுமே பார்த்தீங்கன்னா
தெற்காசியாவிலும் மத்திய ஆசியாவிலும் தான் இருக்குது. அப்போ இந்த 7 நகரங்கள் தான் உலகளவில் அதிகமாக நுண்துகள் பெருக்கம் இருக்கக்கூடிய நகரங்களாக இருக்குது. அப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 9 நகரத்தை எடுக்கும்போது அதில் 6 நகரம் வந்து இந்தியாவில் இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அப்போ இந்தியாவும் சரி தெற்காசிய மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அதிகமாக இந்த நுண்துகள் பெருக்கத்தினால அவதிப்பட்டு வரும் ஒரு பகுதியாக பிரதேசமாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் வட இந்திய நகரங்கள் தான் காற்று மாசுல வந்து முதன்மையான இடமாக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து காற்று மாசு தலைநகராக, அதாவது இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல், ஒரு நாட்டோடைய கேபிட்டல் எடுத்து பார்க்கும்போது டெல்லி தான் காற்று மாசுல வந்து முதன்மையான ஒரு கேபிட்டலாக வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆய்வில் இன்னொரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது மேகாலயாவில் இருக்கக்கூடிய பிர்னிஹாட் என்ற நகரம் அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ்லேயே அதிகமான நுண்துகள் பெருக்கம் இருக்கக்கூடிய நகரமாக கண்டறியப்பட்டுள்ளது. அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா 128 மைக்ரோகிராம் அளவுக்கான நுண்துகள் அப்படின்றது ஒரு வருட சராசரியாக இருக்குது. அப்போ இது வந்து உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்துள்ள அளவை விட 14-15 மடங்கு அதிகமாக இந்த பகுதியில் வந்து பதிவாகியிருக்கு. இந்த ஆய்வோடைய இன்னொரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்டிகுலேட் மேட்ரு PM 2.5 அளவுகள் இருக்குது அப்படின்றது இந்த ஆய்வில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாகவே சென்னை போன்ற நகரங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நகரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏர் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வாதங்கள் வந்து வைக்கப்படுது. அதாவது AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இங்கே வந்து ஏர் குவாலிட்டி வந்து நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய தரவுகள் வந்து தவறுதலாக சித்தரிக்கப்படுது. நிறைய ரிப்போர்ட்ஸுமே நான் சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் சென்னையோட ஏர் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். அப்போ இந்த IQAir ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நகரங்களில் வந்து பாதுகாப்பான அளவுகளை விட அதிகமான நுண்துகள் பெருக்கம் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டிலேயே அதிகமான, தமிழ்நாடுன்னு இல்லை, சவுத் இந்தியாவிலேயே அதிகமான நுண்துகள் பெருக்கம் இருக்கக்கூடிய பகுதியாக கும்மிடிப்பூண்டி பகுதி வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. கும்மிடிப்பூண்டியில் பார்த்தீங்கன்னா 53 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் அளவுக்கான நுண்துகள் பெருக்கம் ஒரு ஆண்டு சராசரி வந்து பதிவாகியிருக்கு. இது வந்து இந்தியாவுடைய ஆண்டு சராசரியை விட அதிகம். அப்போ கும்மிடிப்பூண்டியில் வந்து 53 மைக்ரோகிராம் அப்படின்றது ஒரு 10.5 மடங்கு அதிகம் பாதுகாப்பான அளவில் விட. அதே மாதிரி கும்மிடிப்பூண்டிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் 35 மைக்ரோகிராம் அளவுக்கு பதிவாகியிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக கடலூரில் 28.4 மைக்ரோகிராமும், வேலூரில் 28.3 மைக்ரோகிராமும் பதிவாகியிருக்கு. பாதுகாக்கப்பட்ட அளவுகளை விட 5 மடங்கு 6 மடங்கு அதிகமான ஒரு நுண்துகள் பெருக்கம் அப்படின்றது இந்த கடலூர்லேயும் வேலூர்லேயும் பதிவாகியிருக்கு. அப்போ தமிழ்நாட்டிலையும் இது நுண்துகள் பெருக்கத்தினால நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு கணிசமான பகுதியை நம்ம மக்கள் வந்து இழந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான நகரங்களில் தான் தொடர்ச்சியாக இந்த நகரமயமாக்கலும் சரி, அதே மாதிரி நிறைய தொழிற்சாலைகளை வந்து கொண்டு வருவதும் இந்த பகுதிகளை வந்து குறிவைத்து தான் இருக்கிறது. அப்போ சென்னையில் தான் திரும்ப திரும்ப வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வரப்படுது. சென்னை பேஸ்டு, சென்னை சென்ட்ரிக் ஒரு எக்கனாமி தான் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு பட்ஜெட்லையுமே சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கும் மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் இந்த மாதிரி நகரங்களுக்கான பட்ஜெட்டு தான் அதிகமாக இருக்கே தவிர்த்து மற்ற பகுதிகளில் இந்த வளர்ச்சியை பரவலாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்குது. அப்போ இந்த ஒரு பரவலாக்கும் முறையை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா இந்த நகரங்கள் ஏற்கனவே வந்து இந்த பொல்யூஷன் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகள்லாம் திரும்பி திரும்பி வந்து இன்னும் வந்து பொல்யூஷன் லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். இப்போ கும்மிடிப்பூண்டி பகுதியில் நமக்கு தெரியும், ஏற்கனவே தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இயங்கிட்டு இருக்கும் சூழலில் இன்னமும் புதிய தொழிற்சாலைகள் அங்கே தான் ப்ரொப்போஸ் பண்ணப்படுது. கொடுங்கியூரில் தான் இப்போ குப்பை எரிவூட்டுறதுக்கான அந்த குப்பை எரிவூட்டியுமே வருது. ஒரு நாளைக்கு 2000 டன் குப்பையை போட்டு அங்கே நம்ம எரிக்க போகிறோம். அப்போ 2000 டன் குப்பை ஒரு நாளைக்கு எரிஞ்சதுன்னா அதுலேருந்து எவ்வளவு ஏர் பொல்யூஷன் வெளியாகும், எவ்வளோ நுண்துகள் வெளியாகும், எவ்வளோ வந்து ஒரு கார்சினோஜெனிக்காக இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான இந்த கேஸஸ் வந்து அங்கே அருகாமல் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுவாசிக்க நேரிடும் அப்படின்றதால நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ நம்மளுடைய இனிமே வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வளர்ச்சி திட்டத்திலையும் ஒவ்வொரு நகரத்துடைய விரிவாக்கத்திலையும் நிச்சயமாக இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக நம்ம கன்சிடர் பண்ணல அப்படின்னா நம்ம நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏர் பொல்யூஷன்னால் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள இருக்கிறாங்க வருங்காலத்தில். அப்போ அதை வந்து நம்மளால் தடுக்கவே முடியாது. அது சரி செய்ய முடியாத ஒரு இடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களை
ஏர் பொல்யூஷன் வந்து பாதிக்காத வகையில் நம்ம வந்து வடிவமைக்க வேண்டும். இருக்கின்ற அந்த பொல்யூஷன் லோடை வந்து குறைப்பதற்கான சோர்ஸ்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை குறைப்பதற்கான அந்த ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சை தமிழ்நாடு அரசு வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றதும் இந்த ஐக்யூ ஏர் ரிப்போர்ட்டின் படித்தது மூலமாக, உள்வாங்கியது மூலமாக ஒரு கோரிக்கையாக பூவுலகின் நண்பர்கள் சார்பாக வைக்கின்றோம்.